நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், தளபதி வெளியே வந்தா பேச ஆரம்பிச்சா ஒரு கட்சி செதறும், ஒரு கூட்டம் கதறோன்னு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்படி என்ன பேசிட்டாரு நம்ம தளபதி? ஒரு 2 நிமிஷம் இந்த மாநில சுயாட்சி பத்தி, இந்த ஜனநாயகத்தை பத்தி, இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறத பத்தி இப்படி எல்லாம் அழகா பேசிக்கிட்டே வந்தார். இந்த நீட்டு விஷயத்தை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசினாருப்பா. என்ன கதறல், என்ன கதறல். நவோ இவங்க தான் வந்து மாநில சுயாட்சி சமூக நீதி பத்தி எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இந்த இணைய ஊப்பிகள் பாயாச பசங்க அப்படி நவோ வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கன்னா அவ்வளோ யோகியமா நான் கேட்கறேன். நீங்கன்னாவோ வந்து எங்க தளபதிக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நீங்கன்னா அவ்வளோ யோகியமான்னு நான் கேட்கறேன். ஷோப்பா, இன்னைக்கு அவங்களோட கதறல் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் தளபதி பார்த்தோன்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தா, இவங்களோட கதறல் பார்க்கறதுக்கு அது பேரின்பமா இருக்கு. ஏன்னா அவர் வந்தாலே வந்து உங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட ஒரு சினாரியோ தான் நீங்க நடந்திருக்கு. எனக்கு என்னன்னா, அந்த மாணவர்களுக்கு விருது வழங்குற விழா வருஷம் வருஷம் அவர் நடத்துறது, அவர் வந்து அரசியலுக்காக தன் சுயலாபத்துக்காகலாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து அந்த மாணவர்களை பயன்படுத்தணும், அந்த பெற்றோர்களை பயன்படுத்தணும் அவர் எங்கேயுமே நினைக்கல. நினைச்சிருந்தா அங்கங்க கொடி பேனரை வச்சு அதை ஓட்டுகளை மாத்திர வேலையை பார்த்துருக்கலாம். அந்த நிகழ்வு நடந்த அந்த ஸ்பாட்ல எங்கேயுமே ஒரு இடத்துல கூட வந்து கட்சி சார்பாக கொடியோ தோரணங்களோ கட்டி தொங்கப்பட விடலை. அது என்னன்னா, இது வந்து ஒரு மாணவர்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி, அவர் வருஷம் வருஷம் பண்ற ஒரு நிகழ்வு. அதை செய்யணும்ன்ற ஆசைப்பட்டு தான் அதை அவர் பண்றாரு. அந்த இடத்துல வந்தவங்க அரசியல் பேசுறாங்க. ஆனா மக்கள் எந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்கன்றது அந்த நிகழ்வுல வந்து பேசிய பெற்றோர்களோட பேச்சு, ஆசிரியர்களோட பேச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது இந்த 26 ஒரு கட்சிக்கு செம்பட்டு அடி கொடுக்க போறாங்கன்றதுல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சரி, நான் மெயின் பார்ட்டுக்குள்ள வரேன். நீட்டு. இந்த நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த நீட்டை ஒழிக்க முடியும்ன்றது வந்து அடிப்படை அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை வச்சு இவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து அரசியல் பண்ண போறாங்க எனக்கு புரியவே இல்லை. ஒரு தகப்பன் தாய் பெற்றோர் இடத்தில் இருந்து யோசிச்சா மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் வரும். என்ன சொன்னார் தளபதி? என்ன தவறா பேசிட்டாரு நம்ம தளபதி? நீட்டு மட்டும்தான் படிப்பா? சொல்லுங்க, நீட்டு மட்டும்தான் படிப்பா, வேற படிப்பே இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க, எழுதுங்க, உங்களை நீங்க தயார்படுத்திங்க, நீங்க மருத்துவத்தை படிங்க, நீட்டுக்கு எழுதுங்க. தோத்துட்டா ஃபெயில் ஆயிட்டா துவண்டு போக வேண்டாம். புரியுதுங்களா? அவர் நல்லா என்ன சொல்ல வர்றாரு? சாமானியனுக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசியிருக்குங்க, எங்களை ஓட்டா மட்டுமே பார்த்த ஒரு கூட்டம், எங்க உணர்வுகளை புரிஞ்சு பேசுற ஒரே தலைவன் நீங்க மட்டும்தான்னு ஒரு சின்ன பொண்ணு பேசுது. ஒரு சின்ன பொண்ணுக்கு இருக்கிற, ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட திமுக இருக்கிற ஒருத்தருக்கும் இல்லைன்னும் போது வெட்கக்கேடா இருக்கு எனக்கு. அந்த குழந்தைக்கு புரியுது தளபதி என்ன சொல்ல வராருன்றத. நீங்க எழுதுங்க, நீட்டு வேணாம்லாம் சொல்லல. உங்க டாக்டர் கனவெல்லாம் நான் உங்களுக்கு கனவு காணுங்கலாம், நான் உங்களை கனவே காணாதீங்கலாம் சொல்லல. ஆனா இது மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஒரு உயிர் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க அசால்ட்டா வந்து நிறைய பேர் வந்து துவண்டு போய் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறீங்க. அதுக்கு வேண்டாம். அதனால இதுல இருந்து நீங்க வெளியே வாங்க. நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு ஒரு பெற்றோர்கள் இடத்துல இருந்து ஒரு அறிவுரையா அக்கறையில பேசியிருக்காரு. உங்களை மாதிரி வந்து ரகசியம் இருக்குன்னு சொல்லி நீட்டுக்கு நாங்க வந்த உடனே விலக்கு கிடைக்குன்னு சொல்லி மாணவர்களை ஏமாத்தி சாகடிக்கல. பொய்யான வாக்குறுதியா கொடுத்தாரு. நவ வசனம் பேசுறீங்க வந்து பக்கம் பக்கமா அறிவா தெளிவா பேசியிருக்காரு அவரு. மக்களை வந்து எப்படி வழி நடத்தணும், இந்த மாணவ செல்வங்களை எப்படி வழி நடத்தணும், அவங்களோட எதிர்காலம் எப்படி போகும். ஏன்னா எத்தனை பேர் இறந்திருக்காங்க இந்த நீட்னால. அனிதா தங்கை மட்டும்தான் நம்ம பேசுறோம். அதற்கு பிறகு இறந்தவர்கள் எல்லாம் நமக்கு தங்கைகள் இல்லையா, தம்பிகள் இல்லையா? நான் கேட்கிறேன். அத்தனை பேர் இந்த பயம் நீட்னால செத்து போயிருக்காங்க. நீங்க ஆரம்பத்திலேயே பேசியிருக்கணும். என்ன சொல்லி இருக்கணும்? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விலக்கு கிடைக்கும் நீங்க சொல்லி இருக்கணும். ஆனா நீங்க என்ன மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்க வந்த உடனே நீட்டு போயிடும், இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், அடுத்த வருஷம் நீங்க ஜாலியா இருக்கலாம். அவ்வளவு வாய்ங்க. ஐயோயோ, என்ன வாய்ங்க அது? நான் கேட்கிறேன். புழுகு முட்டை வாயை திறந்தாலே புழுகு முட்டை. நாடக குரூப், நாடக கோஷ்டி. பச்சை பிள்ளைங்களை ஏமாத்துறது உங்களுக்கு பெருசா தெரியல. அவங்க செத்து போக கூடாதுன்னு ஒரு அக்கறையில பயத்துல பேசுற எங்க தலைவனோட வார்த்தை உங்களுக்கு தப்பாப்படுதா? நீங்க அவ்வளவு யோகியமா?
சோசியல் மீடியாவில் வந்து கதறீங்க, கதறுங்க, நல்லா கதறுங்க, அதுதான் எங்களுக்கு வேணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் மகனுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் ஆட்சியில் உங்களோட அமைச்சர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நேரடியா மோடி கிட்ட இல்ல, ஆர்எஸ்எஸ் கிட்டே போயிட்டு நீங்க கூட்டணி வைக்கிறீங்க. நீங்க வந்து எங்களை பார்த்து சங்கி மங்கி பெயிண்ட் நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல கடைசி வரைக்கும். இப்படி பேசி பேசிதான் நாசமா போகுது. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. 26ல் உங்களோட எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா தெரியுது எனக்கு. அந்த மாணவர்களோட பெற்றோர்கள் பேசின பேச்சில் நீங்க பாத்தீங்களா? ஒருத்தர் வராரு, சேப்பாக்கத்தில் வந்து நில்லுங்க தலைவான்றாரு. அவர்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகியா உறுப்பினரா? அவர் சொல்றாரு நீங்க வாங்க இந்த தொகுதியில் இல்லைங்க, விருதாச்சலத்தில் இல்லைங்கன்னு மக்கள் ஆரவாரமா அழைக்கிறாங்க. நீங்க வரணும், நீங்க செய்யணும்னு. தன்னடக்கத்தோட அந்த இடத்துல அவர் வந்து அமைதியா ஒவ்வொரு பெற்றோர்களையும் ரிசீவ் பண்ணி அந்த 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 குழந்தைங்க பேசுங்க, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த இந்த பேச்சாளர்கள் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க இந்த திமுக இருக்கக்கூடிய கொத்தடிமைகளுக்கு இல்லைன்னு நினைக்கும் போது வெக்கக்கேடா இருக்கு எனக்கு. சத்தியமா சொல்றேன். பொய் பேசலாம், ஆனா பொய் பேசுறதே ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கோஷ்டி கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இவங்க பிழைப்பே அதுதான், பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வருவது. சரி, தலைவர் ஒரு கேள்வி கேட்டார்ல, ஒன்றிய அரசு நடத்துற ஒரு தேர்வு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ராமசாமி நாயக்கர்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. அதை பத்தி நம் முதலமைச்சரோ துணை முதலமைச்சர்களோ எதிர்த்து கண்டன அறிக்கை, எப்படா நீங்க வந்து பெரியார் பேருக்கு பின்னாடி நாயக்கர் என்ன ஒரு சாதி அடையாளத்தை அவருக்கு கொடுக்க பாக்குறீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுருப்பீங்க. தன் வாழ்நாள் முழுவதும் சாதி ஒழிப்புக்காக போராடிய ஒரு மகத்தான தலைவர் தந்தை பெரியார். அதுல என்ற ஒரு மாற்று கருத்து வேணாம். தன் சாவு கடைசி நாள் வரைக்கும் மூத்திரச்சட்டி எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் சாதி ஒழிப்புக்காக போராடி எதிர்த்து போராடிய உயிரை விட்டாரு நம் பெரியார். அவர் உருவாக்கிய இயக்கம் திராவிட கழகம். அந்த திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஐயா வீரமணி அவர்கள் யாராச்சும் பேசியிருப்பாங்களா? எப்படி எங்கள் தலைவருக்கு பின்னால் நீங்கள் சாதி அடையாளத்தை கொடுக்கலாம், வாழ்நாள் முழுவதும் சாதி ஒழிப்புக்காகவே போராடிய எங்கள் தலைவருக்கு பேருக்கு பின்னால் எப்படி நீங்க சாதி பேரன்னு சேர்க்கலாம் சொல்லி ஒன்றிய அரசை எதிர்த்து வீரமணி அவர்களோட அறிக்கை வந்திருக்கா? இப்படி பூரா பயிலும் வந்து கொத்தடிமை ஆயிட்டீங்க. அந்த திராவிட கழகத்தை எடுத்துட்டு போயிட்டு திமுக கிட்ட அடமானம் வச்சு, ஐயோ, இப்படி பூரா பயில்களும் வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு நீங்க ஈஸியா தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா மக்களோட பார்வையில இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு தெளிவா இருக்காங்க மக்கள். நீங்க என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க? உங்க மகன்களை உங்கள் அமைச்சர்களை காப்பாற்ற நீங்க உடனே டெல்லிக்கு, சரிங்க, உங்கள் மகனுக்கு ஒரு பிரச்சனை உடனே நீங்க டெல்லிக்கு பார்க்குறீங்கல்ல, மோடியை போய் சந்திக்கிறீங்கல்ல, ஆர்எஸ்எஸ் கூட போய் கூட்டணி வைக்கிறீங்கல்ல. இந்த நீட்டுக்காக ஒரு வாட்டியாச்சும் நீங்க டெல்லி போயிருப்பீங்களா? உங்கள் அமைச்சர்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறை வரும்போதெல்லாம் ஆளாளுக்கு டெல்லிக்கு பறக்குறீங்களே. இந்த மாணவ செல்வங்களோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு, இந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு முறையாச்சும் யாராச்சும் டெல்லிக்கு போயிருப்பீங்களா? போராடி இருப்பீங்களா? கேட்டா நாங்க வந்து 1 கோடி கையெழுத்து வாங்கிட்டோம். என்ன பண்ணீங்க? சம்சா மடிக்கிறதுக்கா, போண்டா மடிக்கிறதுக்கா, பஜ்ஜி துடைக்கிறதுக்கா? அந்த அந்த 1 கோடி கையெழுத்து என்ன ஆச்சு? தூக்கி குப்பையில போட்டீங்க. சும்மா பேருக்கு நாங்களும் நடத்துறோம்னு சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் முட்டாளாகிக்கிட்டே இருப்பீங்க? முட்டாளா இருப்பாங்களா? 26ல பார்க்க தானே போறீங்க. உங்களை ஓட ஓட விரட்ட போறாங்க, அது மட்டும் நிச்சயம். இப்படி தலைவர் ஒவ்வொரு முறை வெளியே வந்தா இவங்களோட கதறலுக்கு பஞ்சமே இருக்க மாட்டுது. அவர் என்ன நோக்கத்துக்காக பேசினார்ன்றதும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதாரண எளிய அரசியலே தெரியாதவங்களுக்கு கூட கரெக்டு தானே அவர் பேசுறது, பிள்ளைங்க சாவுது, நீங்க சொல்லிடுவீங்க, நீங்க படிங்க, நம்ம முயற்சி பண்ணுவோம், அதை ஜெயிச்சு காட்டுவோன்னு. செத்து போன வீட்டில் போய் பாருங்க, அந்த பெற்றோர்கள் அடிச்சுக்கிட்டு அழுவுறது, அந்த வலி உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க செத்து இருக்கு. பெத்து வளர்த்து ஆளாக்கி பலி கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க நீட்டு படிக்க வைக்கிறதுக்கு. அப்படி நீட்டை படிக்கணும்னா கூட அதனோட விலை என்ன இருக்கு, எவ்வளவு செலவாகுது, அதை பத்தி யாராச்சும் யோசிக்கிறீங்களா? இதை பத்திலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவை ஓட்டு. இப்போ நீங்க இந்த 26 தேர்தல் வாக்குறுதியாகவும் இதே அளவு தான் நீங்க சொல்லுவீங்க, நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோம். கடைசி வரையும் உண்மையை பேசவே போறதில்லை இந்த கூட்டம். கடைசி வரலாம் உண்மையை மட்டும் நாங்கள் பேசவே மாட்டோம்னு சத்தியம் எடுத்துட்டு இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ மாற்றத்துக்கான ஒரு அரசியல், மாற்று அரசியலை பேசி யதார்த்தத்தையும் நிதர்சனத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம தளபதி. என்ன ரியாலிட்டி என்னவோ அதை பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க,
தோத்துட்டா தோண்டு போவாதீங்க, அடுத்து என்ன நோக்கி நகர்ந்துகிட்டே இருங்க. இந்த உலகம் பெருசு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நமக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, நம் திறமையை காட்டலாம். இது ஒண்ணு மட்டுமே உலகம் கிடையாதுன்றாரு அவரு. புரியுதுங்களா? இதை வந்து அடிப்படை அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்குமே இதை அழகா எடுத்துக்கிறாங்க. பத்திரிகையாளர் மணியன் அவர்கள் கூட பேட்டி கொடுத்திருக்காரு, தெளிவா பேசியிருக்காரு தளபதின்றார். கரெக்டான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு, மாணவ செல்வங்கள் முன்னாடி கரெக்டான விஷயத்தை எடுத்து வச்சிருக்காருன்றாரு. இதை தாண்டி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இந்த 2026 தேர்தலில் பணம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்காரு தளபதி. இப்போ இல்ல, இதற்கு முன்னாடி நடந்த அந்த விருது வழங்கும் விழாலேயே வந்து தளபதி என்ன சொல்லியிருப்பாரு, இந்த பணம் வாங்குற விஷயத்தெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்க ஓட்டை அவங்க வந்து விற்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஆனா இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காரு, வண்டி வண்டியா பணத்தை இறக்க போறாங்கன்னு ஒரு விஷயத்தை தூக்கி போடுறாரு நம்ம தளபதி. இந்த வாட்டி ஓட்டுக்கு குறைஞ்சது 5000 கொடுப்பாங்க, அடிச்சு நவுத்துவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் முக்கியம். அதுக்காக எந்த லெவலுக்கும் போக தயாரா இருப்பாங்க. யாரோட பணம்? மக்களோட வரி பணம், கொள்ளடிச்ச பணம். இங்க கஷ்டப்படுற மக்கள் வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். இவங்க கிட்ட மட்டும் எப்படி ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 10,000 கொடுக்கறதுக்கு எங்கிருந்து வருது பணம்? குடோன்ல அடைச்சி வச்சு ஓட்டு வாங்குறீங்களே, சிந்திக்கணும். இதை நீங்க சிந்திக்கணும். புரியுதுங்களா? நம்மளோட வரி பணத்தை புடுங்கி இவங்க நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து கண் முன்னாடி நடக்கக்கூடிய எப்படி சொல்ல பாவச் செயல் இதெல்லாம். இனி இந்த மாதிரி ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு நடக்கும் பாருங்க, என்ன மாதிரி ஒரு கேலி கூத்து நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் தேர்தல்லாம் வேற. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் செல்போன் இருக்கு. வீட்டுக்கு 2 பேர் வந்து தளபதி ரசிகனா இருக்கான், தாவேக்கா தொண்டனா இருக்கான். நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கறத வீடியோ எடுத்து போட்டு அம்பலப்படுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு சந்தி சிரிக்க போகுது இவங்க பொழப்பு. இந்த எலெக்ஷன் சாதாரணமான ஒரு எலெக்ஷனா இருக்க போறது இல்ல. 2026 வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாற்றம் நிகழப்போகுது. அது மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு மாற்றமா இருக்கும். எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த ஒரு ஃபோர்ஸ் இருந்ததோ அதே ஃபோர்ஸோட, அதை விட இன்னைக்கு இந்த டிஜிட்டல் எரால, எப்படி இந்த டிஜிட்டல் எரால இவ்வளவு நெகட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ணி ஒரு தலைவர் மாதிரி இன்னைக்கு உருவெடுத்து எங்க தளபதி நிக்கிறாருன்னா, இந்த மக்களோட பேர் ஆதரவோட இன்னைக்கு தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு. எந்த ஒரு கரைப்படியாத கரங்களோட. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? வர்றும் போதே வந்து சுத்தமான தூய்மையான ஒரு அரசியலை கொண்டு வராரு. இவங்க சொல்லுவாங்க பிஜேபி பி டீம் சி டீம்னு, ஆனா ஒரிஜினலாவே வந்து இவங்க தான் வந்து பி டீம். என்ன வேலை பார்த்துருக்காங்க நீங்க பாத்தீங்கல்ல? ஆர்எஸ்எஸோட சந்திப்பு, பெரியாரை பத்தி ஜாதி பேரை போட்டிருக்காங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்ல, அதை எதிர்த்து முதலமைச்சர் அவர்கள் பேசின இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இப்படி ஒன்றிய அரசை எதிர்த்து கடந்த சில மாதங்களாக நம் முதலமைச்சர் அவர்கள் போராடிய போராட்டம் என்ன, பேசிய பேச்சு என்ன கேட்டா தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் பேசியிருந்தார்ல செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணும்போது. இப்போ எங்க போச்சு அந்த வீரம்? என்ன ஆச்சு? இதுல தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட கபட நாடகம். நாடக கம்பெனி என்ன மாதிரியான வேலைகள் பார்க்குறாங்கன்றத இது மூலியமாவும் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். தெளிவா இருங்க மக்களே. இந்த மாதிரி மலினமான அரசியல் பண்றதுக்கு ஒரு கூட்டம் சோசியல் மீடியால ஏவல் படையை உருவாக்கி தொடர்ந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தான் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுப்பது நம் கடமை. அதை திரும்ப திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க கிட்ட பண பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பலம் மக்களோட சக்தி, மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு மாறா நம் கரெக்டா நடந்து இந்த 2026ல நம் தளபதி அவர்களை வெற்றி வாகை சூட வைத்து அந்த அரியாசனத்தை அமர வைக்க வேண்டும். அதுதான் நம்மளோட தலையாய கடமையாக இருக்க வேண்டும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.